பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும்ப்பா. இந்த இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன், ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றினேன், ஒரு காஞ்சி மிளகாய், கடுகு பருப்பு, வெங்காயம் போட்டுக்கிறேன், இந்த தக்காளி போட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? சாம்பார் வைக்க பாருப்பா. வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். இதோ வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் போட்டு எண்ணெயில் வதக்குறேன். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். இந்த பருப்பு வேக வச்சுக்கிறேன். பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு ஒரு 4 பல், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ வெங்காயம் தக்காளியில் வதக்கிட்டோம், ஒரு காஞ்சி மிளகாய் போட்டோம், வதக்கிட்டோம், எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ பூசணிக்காய் போடலாம். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். சரிப்பா. மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டேன். இதோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதோ உப்பு கொஞ்சம் போடுறேன். மிளகாத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். கொதிக்குது.